கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உலகம் எங்கிலும் தந்தையர் தின நாளை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் கலந்து கொண்ட அனைத்து தந்தையர்களுக்கும் என்னுடைய தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் தொடர்ந்து இந்த நாளிலும் செய்தி அளிப்பதற்காக கிருபை பாராட்டிய தேவாதி தேவனுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். அடுத்தபடியாக சபை ஊழியர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கிறேன். சபை மக்கள் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. எவரும் உற்சாகமாக காணப்படும். இன்னைக்கு நமக்கு ஒரு விசேஷத்தினால் அப்படிதானே, வருடத்தில் ஒரு முறைதான் என்ன வரும், ஃபாதர்ஸ் டே வரும். ஆமாம், அப்போ இந்த ஃபாதர்ஸ் டே என்பது தகப்பனை கனப்படுத்துகிற ஒரு நாள். ஒரு தாயானவள் தன் பிள்ளையை 10 மாதம் வயிற்றில் சுமக்கிறார். ஒரு தந்தையோ அந்த சுமந்த தாயையும் பிள்ளையும் எவ்வளவு நாள் சுமக்கிறார்? வாழ்நாள் முழுவதும் சுமக்கிறார். அப்படித்தானே? ஆகவே தந்தையாய் வீற்றிருக்கிற அனைவருக்கும் நாம் தந்தையை கனப்படுத்த வேண்டும், அவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். நம்முடைய உலகத்தின் தந்தையாக காணப்படுகிற நம்முடைய பரம தகப்பன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நம் அனைவருக்கும் தந்தையாக காணப்படுகிறார். ஆகவே அவருடைய வழியில் நாம் பின் சென்று அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவரை பின்பற்றுவோம் என்றால் தேவன் நமக்கு ஏற்ற துணையாக இருந்து தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கு போல கர்த்தர் தம்முடைய பயந்தவர்களுக்கு இறங்குகிற இந்த வார்த்தையின்படி நம்மளை ஆசீர்வதிப்பார், ஆதரிப்பார். இந்த நாளிலும் தகப்பமார் தினம் என்று பார்க்கும்போது இன்றைய நாட்கள் நாம் ஊரில் காணப்படுகிறோம். நான் வெளிநாட்டில் இருந்தபடியினால் அதை சொல்லுகிறேன். அநேக தகப்பன்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவிகளையும் விட்டுவிட்டு வெளிநாடுகளில் வேலை செய்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தகப்பன்மார்கள் அநேக கஷ்டத்துக்குள் இன்னலுக்குள் ஆளாகிறதை வெளிநாடு இருந்தவர்கள் நன்கு அறிவார்கள். ஏனென்றால் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய இளமை தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் முழுவதும் அவர்கள் தியாகம் செய்து பிள்ளைகளுக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கு வேலை பார்க்கிறார்கள். ஆனால் சில பிள்ளைகளை நாம் பார்க்கும்போது அந்த பெற்றோர்களை நாம் என்ன பண்ணுவதில்லை, கனப்படுத்துவதில்லை. அவர்கள் 2 வருடத்துக்கு ஒரு முறையாக ஊருக்கு வருவது உண்டு. இங்கு பிள்ளைகள் பெற்றோருடைய வருமானத்தில் நல்ல லக்ஸரியாக வாழ்வாங்க. தாயிடம் செல்ல பிள்ளையாக இருப்பார்கள். தந்தையுடைய கடினம், அதாவது அவர்களுடைய கேரிங் இருக்காது. ஆனால் தந்தை வரும்போது அதை கண்டித்து கொள்வார். பிள்ளைகள் அங்கெங்குமாக அலையும் போது அது தந்தை கடிந்து கொள்ளும்போது அந்த வேளை அவர்களுக்கு அது வாலிப பருவத்தில் அவர்களுக்கு கசப்பாக காணப்படுகிறது. எப்பண்டா இவர் போவார், அப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைய குடும்பத்தில் இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. ஆகவே கிறிஸ்து அன்பான பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட அல்ல. நம்முடைய தந்தையை நாம் என்ன செய்யணும், கனம் பண்ண வேணும். குறிப்பாக வெளிநாடுகளில் வேலை செய்கிற தந்தையர்களை நாம் போற்ற வேண்டும். பெரும்பாலான பெண் பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். தகப்பன் வரும்போது அவர்களோடு உற்சாகமாக அந்த நாட்களை செலவழித்துக் கொள்வார்கள். ஆண் பிள்ளைகள் சற்று கொஞ்சம் கேப் விட்டு வருவார்கள். தகப்பன் கண்டிக்கிறது நம்முடைய நன்மைக்காக. வேதம் சொல்கிறது, பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் என்று சொல்கிறார். அதை தான் தகப்பன் சொல்கிறார். ஆகவே பிள்ளைகளாகிய நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். பெற்றோர்கள் அதாவது தகப்பன்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக நம் பிள்ளைகள் யாரை ரோல் மாடலாக எடுப்பார்கள்? நம்மளை தான், நம்முடைய பெற்றோர்களை தான் அவர்கள் யாராக இருப்பார்கள், ரோல் மாடலார்கள். ஆகவே நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து வழிகாட்டுவோம் என்றால் அவர்களுடைய நல்ல ஒரு எதிர்காலத்தை நாம் அமைத்து கொடுக்கும். தேவந்தாமை நம் அனைவரும் ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளிலும் செய்திக்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு உனக்காக நிற்கின்ற தேவன். என்னது? உனக்காக நிற்கின்ற தேவன். இந்த செய்தியிலே நாம் 3 நபர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 நபர்களுக்காக தேவன், அதாவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் நின்றார் என்று பார்க்க போகிறோம். அப்படி நின்ற தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார், அவருடைய நின்ற போது அவருடைய வாழ்க்கை என்னானது, அதன் மூலம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் வாசித்தோம், அப்படிதானே, ஒரு கேரக்டர் பத்தி படித்தோம். அதானே, ஒரு நபரை வைத்து படித்தோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 உள்ள வசனங்கள். பிள்ளைங்கள் சொல்லுங்க, யாரை பத்தி படித்தோம்? ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் சொன்னாங்க, பர்திமேயு. கரெக்ட், பர்திமேயு பற்றி படித்தோம். இந்த பர்திமேயு யாரு? ஒரு குருடன். குறிப்பாக இந்த நாட்களில் நாம் குருடர்களை எடுத்து பார்க்கும்போது
ஆல்மோஸ்ட் உலகத்தில் ஒரு மோர் தென் 300 crores, அதாவது ஒரு 3 கோடிக்கு மேலாக குருடர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அதுக்கு மேலாக இருக்கலாம், குறைந்தது ஒரு 3 கோடிக்கு மேலாக குருடர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகிறார் என்று நாம் பார்க்க முடியும். அதாவது இந்த ஹிட்லர் வாழ்ந்த காலத்திலே அவன் அந்த யூதா ஜனங்களை ஒரு 50 லட்சத்துக்கு மேற்பட்ட யூதா ஜனங்களை அவர் கொன்னு குவித்தான் என்று பார்க்கிறோம். அதன் பின்பாக அந்த ஜெர்மனி தேசத்திலே ஒரு 60 லட்சம் ஊனமுற்றவர்களை அவன் கொன்று குவித்தான் என்று பார்க்க முடியும். ஏனென்றால் அவர்கள் கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, முடவர்கள். இவர்களுக்கு கவர்மெண்ட் அவங்களுக்கு என்னது பராமரித்து கொண்டிருக்கிறது அதிகப்படியான செலவுகள். ஒரு ஃபியூவர் ஜெர்மன் எப்படி இருக்கணுமா, ஃபியூவரா இருக்கணுமா, எந்தவித கலக்கங்கள் எந்தவித ஊனங்கள் இல்லாத ஒரு ஜெர்மன் தேசமாக இருக்க வேண்டும் அவன் விரும்பினபடியினால் ஒரு 60 லட்சத்துக்கு மேற்பட்ட குருடர்களை, ஒரு ஊனமுற்றவர்களை அவன் கொன்று குவித்தான் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த குருடர்கள் எப்படிப்பட்டவர்கள், சமூகத்திலிருந்து சற்று தள்ளி வைத்தவர்களாக ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக பிறரை சார்ந்த நிலையில் ஒரு காணப்படுகிறது. பாருங்கள், அவர்கள் மற்ற நம்மளுடைய நார்மல் பர்சன் கூட அவங்க மிங்கிளாகிறதுக்கு இல்லை. குருடர்களோடு சேர்ந்துதான் அவர்கள் இருப்பார்கள். நாம் அநேக சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் போது, அந்த ஆலய ஸ்தலங்களுக்கு போகும்போது பார்க்க முடியும், குருடர்கள் வரிசையாக உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டு இருப்பார்கள். அதை பிச்சை எடுத்து தான் அவர்களுடைய வாழ்வாரத்தை அவர்கள் கழித்து கொண்டிருக்கிறது. நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த நாட்களிலும் காணப்படுகிறது. இந்த நாட்களில் ஏற்படுத்தும் என்றால் அவர்களுக்கு என்று ஒரு பிரத்யேக மொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு படிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரெயில் மொழியை பயின்று அவர்கள் இன்று அநேக பேர் நல்ல பணியில் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர்கள் வாழ்ந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. அவர்கள் பிச்சை எடுக்கும் சூழ்நிலை தான் இந்த குருடர்கள் காணப்பட்டது. அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் யாரு, இந்த பர்திமேயு. இந்த நாட்கள் நாம் சிந்து பார்த்து போம் என்றால் நாமும் சில நேரங்களில் இந்த குருடர்களை போலதான் வாழ்ந்து வருகிறோம். எப்படி என்று பார்க்கும்போது, நாளை என்ன நடக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. நம்முடைய நாளைக்கு என்ன ஃபியூச்சர் பிளைண்ட்ஸாக இருக்கிறோம், என்ன நடக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நாமும் காணப்படுகிறோம். அதே போல அடுத்தபடி பார்க்க போறோம் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் குருடர்களாக காணப்படுகிறோம். எங்க போவது, என்ன செய்வது என்று தெரியாமல் அலைந்து கொண்டு நம் குருடர்களை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அறிவில் குருடர்களாக காணப்படுகிறோம். என்ன செய்வதென்று ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ண கூட தெரியாமல் திகைத்து நிற்கும் நிலையில் நாம் சில வேளைகளில் காணப்படும். பிறருடைய உதவியை எதிர்பார்த்து நாம் காணப்படுகிறோம். உணர்வுகளில் குருடர்களாக காணப்படும். ஆகவே நாமும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த காலங்களில் வாழ்ந்து வருகிறோம். இங்கே நாம் வாசித்த வேத வசனங்களை பார்க்கும்போது, இந்த பர்திமேயு என்ற ஒரு மனிதன் இருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாசிக்கும் போது அநேக நன்மைகளையும் அற்புதங்களையும் அந்த வேத பகுதிகளில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா அதிகாரங்களை வாசிக்கும் போது அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். அப்படியே அவர் அந்த சுவிசேஷம் பண்ணக்கூடிய ஊழியம் செய்யக்கூடிய காலங்களிலே எரிகோ பட்டணத்துக்கு வந்து கொண்டு இருக்கிற போது அங்கு ஒரு குருடன் உட்கார்ந்துதான், அவன் பர்திமேயு. அவன் பாருங்கள், அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு யாருமே இல்லை, சமூகத்தினால் புறந்தள்ளப்பட்ட மனிதன் அங்கே பிச்சை எடுத்து அவனுடைய வாழ்வை கழித்து கொண்டிருக்கிறான் பார்க்கிறோம். அவனை பாருங்கள், அந்த வழியாக இயேசு வருகிறார். அவன் கேள்விப்படுகிறான் இயேசு வருகிறார் என்று. உடனே எழுந்து நின்று, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று உரக்க சத்தமாக கூப்பிட்டான் என்று பார்க்க முடிகிறது. இயேசு உடனே நின்று அவனை அழைத்து வரும்படி சொன்னார். அவளை அழைத்து வந்தார்கள். உடனே அவன் தன்னுடைய வஸ்திரங்களை தூக்கி எறிந்து விட்டு இயேசுவின் அருகே வந்து நின்றான் பார்க்கிறோம். உடனே அவர் சொல்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அவன் சொல்கிறார், நான் பார்வை அடைய வேண்டும் என்று. உடனே ஆண்டவர் சொல்வார், நீர் பார்வை, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று நாம் இந்த சம்பவத்திலே பார்க்க முடிகிறது. அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அப்படியே கடந்து போகிற போது இவன் கூப்பிடுகிறான், ஆண்டவர் நிற்கிறார், இந்த குருடன் பார்வை அடைகிறான். பாருங்க, ஒரு அதிசயத்தை நாம் பார்க்க முடியுது. அடுத்தபடியாக இன்னொரு சம்பவத்தை பார்க்கும்போது, சகோதரர் மெத்துசலாம் வாசித்தது போல லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 முதல் 9 உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கு ஒரு மனிதனை பார்க்க முடியும். யார் என்றால் சகைவு.
சகைவு யாரு? சண்டை கிளாஸ் பிள்ளைங்க சொல்லுங்க. வரி வசூலிப்பவன், தலைமை வரி வசூலிப்பவன். அவன் எப்படிப்பட்டவனாக காணப்பட்டான்? ஐஸ்வர்யவான், மிகுந்த செல்வந்தன், அப்படித்தானே? அந்த ஊர்ல டாக்ஸ் கலெக்டரும் போது அவன் அநேக வரி வசூல்கள் செய்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். அந்த கிராமத்திலே அவன் ஒரு ஐஸ்வர்யவனாக காணப்பட்டான். அந்த மக்கள் எப்படி அவனை கூப்பிட்டாங்க? பாவியே என்று கூப்பிட்டான், அப்படிதானே? ஒரு பணக்காரன் அந்த இடத்திலே வாழ்ந்து வரான். இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கும்போது இங்கேயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அப்படியே வருகிறார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாக வருகிறார்கள். அந்த வேளையிலும் இந்த சகைவு என்ன பண்ணுகிறான்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காண்பதற்காக அவன் வகை தேடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டான் பார்க்கிறோம். அப்போது அந்த வழியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் வரும்போது நின்று அண்ணாந்து பார்த்து, சகைவே கீழே இறங்கி வா, நான் இன்னைக்கு உங்கள் வீட்டில் தங்குவேன் என்றாள். உடனே அவன் மகிழ்ச்சியோடு கீழே இறங்கி வந்து ஆண்டவரை என் வீட்டுக்கு அழைத்து சென்றான். அப்போது ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்தியை பாதி யாருக்கு கொடுக்கிறேன்? ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடம் அநியாயமாக இதை பெற்றுக்கொண்டால் அதை எத்தனை தடவை கொடுத்தான்? 4 தடவையாக திருத்து கொடுத்தான் என்று பார்க்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஒரு பாவியான மனிதன் ரட்சிக்கப்படுகிறார். இங்க பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் நிற்கும் போது இந்த சம்பவத்திலே இந்த பாவியான சகைவு ரட்சிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தமான மனிதனாக மாறினான் என்று பார்க்கப்படுகிறார். அடுத்தபடியாக அதே லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 முதல் 48 உள்ள ஒரு வசனங்களை நாம் வாசிக்கும் போது நேரமில்லை. வாசிக்கும் போது கப்பர்நகூம் பட்டணத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இதே போல செல்கிறார். திரளான ஜனக்கூட்டங்கள் அவர் பின்பு செல்கிறது. அங்கே ஒரு ஸ்திரீ இருந்தாள், 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை அந்த இடத்திலே காண முடிந்தது. அவள் 12 வருடங்களாக பெரிய ஒரு நோயினால் அவதைப்பட்டு அநேக மருத்துவங்களை அவள் பெற்றாள். ஆனாலும் எந்த பலன் அளிக்கவில்லை. அநேக வைத்தியர்களிடம் அவள் சென்றிருக்கலாம், எந்த மெடிசன் அவளுக்கு வேலை செய்யவில்லை. இப்படிப்பட்ட ஒரு மனம் தோய்ந்த நிலைமையில் மரணத்தின் தழுவாயில் ஆண்டவர் வருகிறார், இயேசு வருகிறார் என்று அவள் கேள்விப்பட்டு அந்த கூட்டத்திலே வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டபோது ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவள் என்ன செய்தாள்? சுஸ்தமானாள். அப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார்? நிற்கிறார். நின்று பேதுரும் கிட்ட போயிட்டு இருக்காரு. அப்போ கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று. அப்போ பேதுரு, ஆண்டவரை, திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள், இதில் உம்மை தொட்டது யார் என்று நீர் எப்படி கேட்கிறார்? அப்போ சொல்ல, என்னிடத்திலிருந்து என்ன புறப்பட்டது? வல்லமை புறப்பட்டது என்று அவர் சொன்னார். அப்போது இந்த ஸ்திரீ பயந்து வந்து ஆண்டவரிடத்தில் அவள் பெற்ற நன்மையை மறைக்காதபடி அவள் முன்ன வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் தான். அந்த இடத்திலே அவர் சொல்ல, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. இங்க பார்க்க, இங்கேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிற்கும் போது ஒரு பலவீனமான பெண், ஒரு நோயாளி என்ன செய்கிறாள்? சுகம் பெறுகிறாள் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 கதாபாத்திரங்களை, 3 சம்பவங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அப்படியாக கடந்து போகிற நிலைமையில் நின்றார் என்று நாம் பார்க்க. நிற்கும் போது அங்க என்ன நடந்தது? ஒரு அதிசயம் நடந்தது. அந்த சூழ்நிலையை மாறினது. பாவியான மனிதன் ரட்சிக்கப்பட்டான், குருடன் பார்வை பெற்றான், ஒரு பிணியாளியோ சுகம் பெற்றாள் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவுக்கு அருமையான பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வாழ்வில் அப்படி கடந்து போகிறான ஆண்டவரை நிற்போம் என்றால், நிற்ப வைப்போம் என்றால், அவர் நமக்காக நிற்பாம் என்றால் நம்முடைய சூழ்நிலையும் மாறும், நம்முடைய வாழ்க்கை எல்லாமே மாறும். ஒருவேளை நாம் சிந்திக்கலாம், ஆண்டவர் அனைத்தையும் அறிந்திருக்கிறார், அப்படித்தானே? ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அப்ப அந்த எரிகோ பட்டணத்திலே வரும்போது இந்த பர்திமேயு என்ற ஒரு மனிதன் இருக்கிறார் என்பதும் அவருக்கு நன்றாக தெரியும். அவன் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறான், அவன் குருடன் என்றும் அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? அப்படியாக கடந்து போகிறார். அப்போ முதல் முறையாக இந்த மனிதன் கூப்பிடுகிறான், ஆண்டவர் நின்றாராம். முதல் முறை கூட்டும் போது நிற்கவில்லை. இரண்டாவதாக இவன் இன்னும் அதிக சத்தமாக கூட்டும் போது ஆண்டவர் நின்றார் என்று பார்க்கிறோம். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போகாமல் இன்று நாட்கள் நாம் அநேக பேர் ஆலயத்துக்கு வருகிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆண்டவரை நிற்க வைக்கும் வண்ணமாக நாம் ஏதாவது செய்கிறோமா என்று நம்மளை நாமளே சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு அன்பான பிள்ளைகளே, நாம் அவரை கூப்பிடாவிட்டால் அப்படி கடந்து போயிடுவார், நம்மளை ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். எந்த நன்மையும் எந்த கிருபையும் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பான பிள்ளைகளே, இப்படி போகிறான ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? நிற்பாட்ட வேண்டும். அதை தான் நாம் இங்கே தியானிக்க போகிறோம்.
ஆக்சுவலி ஒரு போகின்ற காரியத்தை நிப்பாட்ட வேண்டி நாம் எதிர்பார்க்கும். ஒரு ட்ரெயினில் எத்தனை பேர் பயணம் செஞ்சுக்கோங்க, என்ன விவரம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே போயிருப்பீங்க. அப்போ போகின்ற ட்ரெயின் பர்டிகுலர் ஸ்டேஷனில் மட்டும் அது நிற்கும். இடையில நிப்பாட்ட வேணா நாம் என்ன செய்யணும்? ட்ரெயின் நிப்பாட்டணும் என்ன செய்யணும்? அதில் ஒரு புல் செயின் இருக்கும் அப்படிதானே, அதை இழுக்கும்போது ட்ரெயின் நிற்கும் அப்படிதானே. அதே போல தான் ஆண்டவர் போயிட்டு கொண்டு இருக்கும்போது நாம் அப்படிப்பட்ட ஒரு கருவியை உபயோகப்படுத்த வேணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் கூப்பிடுகிற வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டார்? நிற்க மாட்டார். அவர் கடந்து போகிறவரே காணப்படுவார். ஆகவே கிறிஸ்து கண்பான பிள்ளைகளே, நாம் இந்த 3 நிகழ்வுகளை பார்த்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த 3 மனிதர்களாக நின்றார், அதிசயங்களை செய்தார், அவர்கள் சுகத்தை பெற்றனர் என்று பார்ப்போம். முதலாவதாக நாம் இந்த ஆண்டவரை எப்படி நாம் நிற்பாட்டது என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக யூஸ் த சான்ஸ், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை கூப்பிட வேண்டும். சில நேரங்களில் நாம் ஆண்டவர் எனக்கு அதை தரல அப்படியே நாம் செய்து கொண்டு இருக்கிறோம், அடுத்தவர்களை கம்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை அல்ல. ஆண்டவர் நமக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதை வைத்து மகிழ்ச்சியாக அவரை கூப்பிட வேண்டும். அதை வைத்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பர்திமேயுவை நாம் எண்ணி பார்க்கும்போது அவன் அங்கே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அவன்கள் கண்களில் பார்வையிலே குருடு. ஆனால் ஆண்டவர் வருகிறான் என்று என்ன செய்கிறான்? கேள்விப்படுகிறான். அப்போது அவனுக்கு என்ன செய்யுது? காது கேட்கிறது. காது நன்காகவே வேலை செய்கிறது. உடனே அவன் என்ன செய்தான்? ஆண்டவரை அழைக்கிறான். அப்போது அவனுடைய சிந்தனை செயல்பட்டது என்று பார்க்கிறோம். உடனே ரியாக்ட் ஆகிறான். உடனே ஆண்டவரை அழைக்கிறான் என்று பார்க்கிறோம். பாருங்கள், அவன் என் கண்கள் குருடு என்று அப்படி யாரோ வாராரு போறாரு, நான் எதுக்கு கூப்பிடணும்? அப்படி அல்ல. அவன் சுகம் பெற வேண்டும் என்று ஆண்டவரை உடனே கூப்பிட்டான் என்று அவன் கிடைத்த சந்தர்ப்பத்தை அவன் அழகாக பயன்படுத்தினான். ஒருவேளை நாம் பார்க்கிறோம், சில இடங்களுக்கு நாம் பார்க்கிறோம், குருடர்கள் ஒரு குருடர்கள் பர நிறைய குருடர்கள் பரகளா. இதே மாதிரி சூழ்நிலையை பார்க்கும்போது அநேக குருடர்கள் ஊனமுற்றவர்கள் அவர்கள் இருக்கலாம் மேபி. ஆனால் அவர்கள் யாரும் ஆண்டவராக இயேசுவை தேடவில்லை, கூடவில்லை. இந்த பர்திமேயு மட்டும் ஆண்டவரை கூப்பிட்டான், சுகம் பெற்றான் என்று பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் என்ன தந்து இருக்கிறாரோ அவற்றிலிருந்து நாம் அவரை தேட வேண்டும். சில வேளைகளில் நமக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நாம் என்ன பண்ணுகிறோம்? அதிலே மூழ்கி அதன் பின்னாக செல்கிறேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக போயிடுச்சு, என்னுடைய வாழ்க்கை நான் என்று மீண்டு வருவது கஷ்டம் என்று ஒரு சின்ன பிரச்சனைகளில் நாம் துவழ்ந்து விடுவதான ஒரு சூழ்நிலை இன்று நாட்களில் காணப்படுகிறது. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. நமக்கு அதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும். நமக்கு என்று பிற வழிகள் இருக்கும், அதை ஆராய்ந்து நாம் அதிலிருந்து மீண்டு வர தேவர் விரும்புகிறார். சில நேரம் நாம் முணுமுணுத்து கொண்டு இருக்கிறோம், பிறரை கம்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவளுக்கு தான் ஆண்டவர் அதை செய்கிறார், இதை செய்கிறார். அப்படிப்பட்ட அல்ல, சூழ்நிலை அல்ல. எது இருந்தாலும் நாம் அவற்றிலிருந்து ஆண்டவரை தேட வேண்டும். பிறரை நாம் எதிர்பார்க்க கூடாது. நம்மளுக்கு என்ன இருக்கிறோ அதை வைத்து வந்து தேவனை தேட வேண்டும் என்று கூப்பிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பர்திமேயும் அப்படித்தான். அவன் கண்களில் தான் குருடை இருந்து தவிர அவன் காதுகள் நன்றாக கேட்டது, அவன் கை கால்கள் நன்றாக வேலை செய்த. உடனே அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், என்ன செய்தான்? சுகம் பெற்றான் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக இரண்டாவது நான் பார்க்கும் பொழுது உண்மையாய் அவரை கூப்பிட வேண்டும். அதாவது முழு இருதயத்தோடு அவரை கூப்பிட வேண்டும் என்று பார்க்கிறோம். இன்று நாட்களை எடுத்து பார்க்கும்போது உலக அளவில் அநேக கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் அனைவரும் உண்மையாக அவரை கூப்பிடுகிறோமா என்று நாம் நம்மளை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் பேரளவில் என்னப்படுகிறோம்? கிறிஸ்தவர்களாகவே காணப்படுகிறோம். ஆலயத்துக்கு ஒழுங்காக வருவதுண்டு, எல்லாமே செய்கிறோம். இருப்பினும் உள் மனதிலிருந்து உண்மையாக அவரை கூப்பிடுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். உண்மையாக கூப்பிடும்போது அவர் என்ன செய்வார்? நம்முடைய சத்தத்திற்கு செவிதந்து அவர் நிற்கிற தேவனாக காணப்படுகிறார். இன்று நாட்களில் அநேக நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், நான் ஒழுங்காக சர்ச்சைக்கு போகிறேன், ஆண்டவருக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும், அவர் என்னை பார்த்துக் கொள்வார். அப்படிப்பட்ட சூழ்நிலை அல்ல. நீ கூப்பிட்டால் தான் அவர் என்ன செய்வார்? நிற்பார். உண்மையாக நீ கூப்பிடணும். சும்மா கடமைக்காண்டி சர்ச்சை வந்துட்டு போறது
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. இன்று நாட்களில் அநேக கிராமங்களில், அநேக இடங்களில், அநேக ஆலயங்களில் நாம் பார்ப்பது உண்டு. ஆலயத்துக்கு வருவோம், ஆலயத்தில் சின்ன பிரச்சனைனா என்ன செய்கிறோம், உடனே ஆலயத்துக்கு வரதை நிப்பாட்டிக்கிறோம். அப்படி இல்லை. நாம் யாருக்காண்டி வருகிறோம்? மனிதர்களாண்டி வருகிறோமா, இல்லாட்டி கர்த்தர்காண்டி வருகிறோமா? கர்த்தர்காண்டி உண்மையாய் அவரை தேடும்போது நாம் யாரையும் பார்க்க மாட்டோம். இந்த பர்திமேயு வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் என்றால், அவன் முதலாவதாக கூடும்போது அங்கே கூட வந்தவர்கள் என்ன செஞ்சார்கள்? அவரை அதட்டினார்கள், சத்தம் போடாத அமைதியாக இருந்துட்டு. ஆனா அவன் அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. இன்னிலும் அதிக சத்தமாக, உறக்க சத்தமாக கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துக்கு அன்பான பிள்ளையை, நான் உண்மையாக அவரை தேடுவதற்கு முன் வரும்போது அநேக தடைகள் வரும். அவற்றை நாம் துவண்டு விடாதபடி இந்த பர்திமேயு போல இன்னும் அதிகமாக கூடும்போது ஆண்டவர் நமக்காக நிற்கக்கூடிய சூழ்நிலையை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இப்படியாக வேத வசனம் எரேமியா 33:3 வசனம் சொல்கிறது. வாசிங்கள், எரேமியா 33:3. ஆமாம், ஆண்டவர் உண்மையானக்கு நம்ம கூடும்போது என்ன செய்வார்? நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அவருக்கு செய்ய சித்தமுள்ள ஒரு தேவனாக காணப்படைய. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, சகலத்தை அவர் செய்ய வல்லவராக காணப்படுகிறார். ஆகவே நாம் உண்மையாக முழு உள்ளத்தோடு அவரை கூப்பிடுவோம் என்றால் அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு நிற்கின்ற தேவனாக காணப்படுகிறார். இன்னொரு வசனம் சொல்கிறது, சங்கீதம் 91:15 சொல்கிறது, அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அறிவிச்சுவேன். ஆபத்திலே நானோ அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பாருங்கள், நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது, உண்மையாய் அவரை கூப்பிடும் போது, ஆபத்து நாட்கள் எல்லாம் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை தப்புவித்து நம்மளை கனப்படுத்துவார் என்று பார்க்கிறது. நாம் ஆலயத்து வரும்போது தடைகள் வரலாம். மேபி தடைகள் எல்லாம் முறித்து எறிந்து ஆண்டவருக்கு நேராக ஓடி வரும்போது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு நிற்கிற தேவனாக காணப்படுகிறார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது விசுவாசத்தோடு அவரை கூப்பிட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவர்களாகிய நமக்கு ஒன்றுதான் முக்கியம். எது? விசுவாசம். ஃபெய்த் இல்லைன்னா என்னச்சு? எல்லாமே முடிந்தது. இந்த விசுவாசம் இல்லைன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. எப்படிதானே? இந்த விசுவாசம் என்ன? பிள்ளைங்க சொல்லுங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க அநேக டைம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க டீச்சர். விசுவாசம் என்று நம்பப்படுகிற உறுதியின் காணப்படுவதன் நிச்சயமா இருக்கிற. அப்படிதானே? வேதம் ரோமர் 10:11 சொல்கிறது, அவன் விசுவாசிக்கிறன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது என்று நீ விசுவாசித்தால் அதன் பலனை காண்பாய். ஆமா, நாம் விசுவாசிக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். அவர் நமக்காகவே வந்தார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிற மகனாக, கர்த்தராக காணப்படுகிறார். இங்கே பார்க்கும்போது அந்த மூன்றாவது சம்பவத்தை நான் பார்க்க முடிகிறது. அந்த ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, இந்த பெரும்பாடு பார்க்கும்போது அவர் 12 வருடங்களாக அந்த நோயினால் அவர் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார். அநேக வைத்தியங்கள் அவர் நம் வேதத்தில் வாசிக்கும் போது அவர் ஆஸ்தி எல்லாம் செலவழித்து மருத்துவ செலவு பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அவளை அந்த சமூகம் ஒதுக்கி வைத்தது. வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலையில் அந்த மகள் காணப்பட்டாள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட நிலைமையில்தான் அவள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிறாள். இயேசு வருகிறாள் என்று கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை தொட்டாயிலும் நான் என்ன செய்வேன், குணமடைவேன் என்ற ஒரு எண்ணம் அவள் மனதிற்குள் அவர் ஆக்சுவலி அப்போ அவரை தொட்டா கூட சரி நாம் குணம் பெறலாம் என்று ஒரு விசுவாசிக்கு நான் ஒரு வஸ்திரத்தை தொட்டாவது நான் வஸ்திரத்திலே அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று அவள் விசுவாசித்தாள். அப்படித்தானே? அதனால்தான் அவள் சுகம் பெற்றாள் என்று நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துக்கு அன்பான பிள்ளைகளை விசுவாசிக்க வேண்டும். அந்த முதல் குருடனை பார்க்க அவர் சொல்றார், உன்னுடைய விசுவாசத்தின்படியே ஆகக்கூடாது. அப்படிதான் விசுவாசத்தால் அதன் ரட்சிக்கப்பட்டான். அதே போலதான் இந்த பெண்மணியும் பார்க்கும்போது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவன் அந்த கடைசியை சொன்னதையும் பார்க்க முடிகிறது. ஆகவே கிறிஸ்துக்கு அன்பான பிள்ளைகளே, நாம் விசுவாசத்தோடு அவரை தொட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அவர் பாருங்கள், மத்தேயு 9:22 மகளே திடன்கோள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். மார்க் 10:52 சரி, நீ போகலாம், உன் விசுவாசம்
உன்னை இரட்சித்தது என்று அந்த குருடனை பார்த்து சொன்னதை பார்க்க முடிகிறது. ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த 3 நிகழ்வுகளை நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அப்படி கடந்து போகிற போது அவர்களுக்காக நின்றதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் நின்று போது அந்த சூழ்நிலைகள் மாறினது. அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? குணம் பெற்றார்கள், அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றார்கள் என்று நாம் பார்க்க முடியுது. ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் கடந்து போகிற ஆண்டவராக காணப்படாமல் அவர் நமக்காக நிற்கிற ஆண்டவராக நாம் என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அவர் நம்முடைய கூப்பிடலுக்கு கேட்டு அவர் நிற்பார் என்றால் நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், நம்முடைய நிலைமை எல்லாமே மாறும் என்று நாம் இந்த வேதத்தின் வாயிலாக நம்ம பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்க காலமானது கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வேத வசனங்கள் எப்படி சொல்கிறது? அதான் வேதத்துடைய அடையாளங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறன. பாருங்கள், பூமி அதிர்ச்சிகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது தான் பூகம்பம் நடைபெற்றது. இப்போது நான் அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருந்தன. இப்போது பார்க்கும்போது என்னது? யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை என்னதா இருக்கிறது? வெகு சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் வர தாமதிப்பது எதற்காக? நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்காக. அவரோடு வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரோடு பின் செல்ல வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக தான் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு திருடனை போல வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பான பிள்ளைகளே, அவர் வரும்போது அவரோடு நாம செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டும். அப்படித்தானே? அவர் வரும்போது நாம் அவருக்கு பின்னாக சென்றால்தான் நமக்கு மீட்பு உண்டு. பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். ஆகவே நாம் அதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சகைவு பார்க்கும் என்றால், இந்த சகைவு ஒரு குள்ளமான மனிதன். அவன் ஆண்டவரை தேடுவதற்கென்று ஒரு இதுவுமே கிடையாது. அவன் பெரிய ஐஸ்வர்யான், ஒரு கிராமத்திலே பெரிய மனிதன். அவன் ஆண்டவர் வருகிறார் என்று அவரை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இருப்பினும் அவன் என்ன செய்தான்? அவரை பார்ப்பதற்காக வகை தேடினான் என்று பார்க்கிறோம். இருப்பினும் இந்த மனிதன் செல்வந்தனாக காணப்படுகிறான். ஆனால் அவனுடைய ஒரே பிரச்சனை என்னது? அவன் குள்ளமான மனிதனாக காணப்பட்டார். ஆண்டவரை பார்ப்பதற்கு முயற்சி செய்கிறான், ஆனால் அவனை பார்க்க முடியலை. அந்த உடனே அவன் சிந்திக்கிறான். ஆண்டவர் போகிறதுக்கு முன்பாக ஒரு மரத்தின் மேலே, காட்டத்தின் மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்து ஆண்டவரை எப்படி ஆகிலும் பார்க்க வேண்டும் என்று ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை அவன் மனதில் தோன்றியது. அவர் எப்படிப்பட்டவர் என்று எப்படியாக பார்க்க வேண்டும் என்று. அப்படி அவன் ஏறும்போது ஆண்டவர் நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அப்போ நமக்கு எப்படி இருக்கு? நம்மளும் எப்படி ஆண்டவர் நின்று நம்ம வீட்டுக்கு வருகிறார் என்ற நாம் என்ன செய்வோம்? மிகுந்த சந்தோஷம் அடைவோம். அதே போலதான் அந்த மனிதனும் சந்தோஷம் அடைந்து, எல்லாம் சொல்லுவாங்க, பாவியான மனிதனுடைய ஆண்டவர் இயேசு போயிருக்கிறார். அவன் போன உடனே அவன் சொல்ல, ஆண்டவரே பாருங்க, அவன் சந்தோஷத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்னுடைய ஆஸ்திகள் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் யாரிடம் என்று அநியாகமா வாங்கினோன்றதான் நாளை தனியாக திருப்பி கொடுக்கிறேன் என்று அவன் அங்கே அறிக்கையிட்டதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடன் சொன்ன, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு இரட்சிப்பு வந்தது. கிறிஸ்துவுக்கு அன்பான பிள்ளைகளே, நாம் இங்கு பார்த்தது போல அந்த குருடன் தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு வாழ்நாளிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை கூப்பிட்டு சுகம் பெற்றது போல, இந்த சகைவும் ஆண்டவரை பார்ப்பதற்காக விரும்பி காட்டத்தின் மேலே ஏறி நின்றது தேவனுடைய இரக்கத்தை பெற்றது போல, அந்த ஸ்திரீயானவள் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாதாகில் நாம் சுகம் பெறுவேன் என்ற விசுவாசத்தினிலே அவள் சுகம் பெற்றாள் என்று பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவர் இந்த நாட்களில் அப்படி கடந்து போறவராக காணப்படுகிறார். அவரை நாம் நிற்பாட்ட வேண்டும். அவரை உண்மையாக நாம் கூப்பிடும்போது அவர் நிற்கிறவராக காணப்படுகிறார். அப்படியே நாமும் கூப்பிடும்போது அவர் நமக்கு நிற்கும்போது நம்முடைய சூழ்நிலை மாறும், நம்முடைய பலவீனங்கள் மாறும், நம்முடைய நிலைமை எல்லாமே மாறும். இப்படியாக தான் ஒரு பாடல் சொல்கிறது, நீர் வந்தால் சூழ்நிலை மாறும், முடியாததும் சாத்தியமாகும், வனாந்திரம் வயல்வெளியாக மாறும், பாழானது பயிர் நிலமாக மாறும், பலவீனம் பலனாய் மாறும், சுகவீனம் சுகமாய் மாறும் என்று ஒரு பக்தன் அழகாக பாடியிருக்கிறதை பார்க்கிறோம். அனைவரும் பாடுங்கள், தெரிந்தவர்கள் என்று கூட பாடுங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே.
நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் போதுமே நிறைவே நீர் வேண்டுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளிய மாறுமே பாழானது பயிர்நிலமாகுமே வனாந்திரம் வயல்வெளி மாறுமே பாழானது பயிர்நிலமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே ஆவியானவரே. தெய்வம் தாமே இந்த வார்த்தையின் மூலம் நம்ம நேரம் ஆசிரிப்பாராக. ஆமென்.